மனவளக்கலை என்னும் மனவளக்கலை என்னும் வாழ்க்கைக் கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும், நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக, அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து கனிவு என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி ஷர்மிளா தனசேகரன் அம்மா அவர்களை அன்புடன் அழைத்தமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். அம்மா கேக்குதாம்மா? கேக்குதும்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்மமாக நிறைந்து இன்றைய நிகழ்ச்சிகளை சிறப்பித்து தருவாராக. அற்புதமாக நமக்கு துரியத்தவம் நடத்தி தந்த பேராசிரியர் நாகராணி புருஷோத்தன் அம்மா அவர்களை வாழ்த்தி மகிழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் பேராசிரியர் அருள்நிதி நாகராணி புருஷோத்தமன் அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீழாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை விளக்கத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கும் மெய்யன்பர்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி இன்றைய நிகழ்ச்சியை துவங்குகின்றோம். கனிவு என்ற சொல் குறித்து நாம இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்றோம் அன்பர்களே. கனிவு முக்கியத்துவத்தை உணர்ந்ததுனாலதான் நவம்பர் 13ஆம் நாள் உலக கனிவு தினமாக இன்றைக்கு கொண்டாடப்படுகின்றது. கனிவு என்ற வார்த்தைக்கு நிறைய பொருள் இருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். முதல்ல கனிவு என்ற சொல்லுக்கு அனுக்கிரகம், அனுதாபம், இரக்கம், உருக்கம், கடாட்சம், கடைக்கண் பார்வை, கரிசனம், கருணை, காருண்யம், தயவு, தாட்சண்யம், தயாளம், திருவருள், நெகிழ்ச்சி, பரிதாபம், பரிவு, இப்படி பல சொற்கள், ஒத்த சொற்கள் இருக்கு. அதுல குறிப்பா தமிழ்ல இரக்கம், மென்மை, அன்பு, பாசம் போன்ற அர்த்தம் இருக்குங்க. இது ஒருத்தரோட மனதின் மென்மை, கருணை மற்றும் அன்பைதான் குறிக்குது. கருணை என்ற வார்த்தையோட பொருளை இன்னும் நம்ம ஆழமா பார்க்கலாம். இப்போ இரக்கம் அப்படின்னா என்ன? இப்போ மத்தவங்களோட துன்பத்தை கண்டு மனம் உருகி உதவி செய்யறது. மிருதுமான நளினமான குணம் தான் அந்த மென்மைத்தன்மையை வெளிப்படுத்தும். ஒருத்தரோட அன்பு கொள்றோம், அதைத்தான் பாசம், பிரியம்னு சொல்றோம். இப்போ உறவினர்கள் அல்லது நெருங்கியவர்கள் கிட்ட நாம கொள்ளும் பிரியத்தை பாசம்னு சொல்லுவோம். இப்போ இந்த கனிவு என்ற சொல் ஒருத்தரோட அன்பான இரக்கமுள்ள இயல்பை தான் குறிக்குது. இது ஒருத்தரோட குணாதிசயத்தின் முக்கிய அம்சம்னு சொல்லலாம். கனிவு மனித உறவுகளை வலுப்படுத்தவும் சமூகத்துல இணக்கத்தை ஏற்படுத்தவும் உதவி செய்யுது. இப்ப எடுத்துக்காட்டா, இப்போ ஒரு கனிவான மனிதர் பிறருக்கு உதவுவதில் மகிழ்ச்சி காண்பார். அவரோட பேச்சிலும் செயலிலும் ஒரு மென்மை இருக்கும். திருக்குறள்ல கனிவு என்பதை எப்படி சொல்றாரு வள்ளுவர் அப்படின்னா, இனியவை கூறல் அப்படிங்கிற அதிகாரத்துல குறிப்பா அதிகாரம் 10ல குறள் 100, இனிய உழவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்பது கனிவை பற்றி சொல்லப்படுகின்ற ஒரு திருக்குறள். இந்த பாடல்ல இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை விட்டுட்டு இன்னாத சொற்களை பேசுவது கனி இருக்கும்போது காயை பறித்து உண்பது போன்றது என்று வள்ளுவர் சொல்றார். இப்ப இந்த குறள் ஒருத்தரோட பேச்சு எவ்வளவு முக்கியமானது என்பதையும் இனிய சொற்களை பயன்படுத்துவதன் மூலம் கிடைக்கும் நன்மைகளையும் தான் விளக்கி சொல்லுது. அப்ப இந்த குறள் மூலம் கனிவான சொற்களை பயன்படுத்துவதன் முக்கியத்துவத்தை வள்ளுவர் வலியுறுத்தி சொல்றதை நம்ம பார்க்கலாம். அன்பின் மற்றொரு வெளிப்பாடுதான் கனிவு. பிறருக்கு உதவி செய்யறது, சேவை செய்யறது என்று நாம செலவிடும் ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு மகிழ்ச்சி தருவதுடன் ஆயுளையும் மேம்படுத்துதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க.
கனிவுடன் நாம மத்தவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யும்போது, நம்ம மூளையில டோபமைன் என்ற திரவம் சுரக்குதாம். இது ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தி, மனதை இயல்பாக வச்சிருக்க உதவுதுங்க. இதனால நம்மளோட இளமை நீடிக்கப்படுது. மேலும் ரத்தத்துல குளுக்கோஸ் அதிகரிக்கும் ஆபத்தும், இதய அழற்சி பாதிப்புகளும் குறையும் அப்படின்னு டாக்டர் டேவிட் ஆர் ஹாமில்டன் அவரு தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் கைண்ட்னஸ் அப்படிங்கிற புத்தகத்துல எழுதியிருக்காரு. பொதுநல சேவையில ஈடுபடுறதுனால இளம் வயதுல மரணமடையும் வாய்ப்பு 32% குறையுதாம். மேலும் 38% மருத்துவமனைக்கு செல்வதையும் தவிர்க்கும் என்கிறார்கள் இந்தியானா பல்கலைக்கழக உளவியல் ஆராய்ச்சியாளர்கள். கனிவுடன் செயல்படுகிறவர்களுக்கு அழற்சி தொடர்பான மரபணு செயல்பாடு குறைவாக இருப்பது ஆய்வில் தெரிய வந்ததாம். இதனால புற்றுநோய், இதய நோய், நீரிழிவு நோய் மற்றும் மூட்டு நோய்கள் ஏற்படும் அபாயம் குறைவதாக சொல்றாங்க. இந்த கனிவ ஆங்கிலத்துல கம்பேஷன், கைண்ட்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த கனிவு என்ற குணம் வரலாற்றுல பல மகான்கள்ல அழகாக வெளிப்படுத்திய ஒரு முக்கிய பண்புன்னே சொல்லலாம். மகான்களோட வாழ்க்கை, பிறரை நினைச்சு உதவிய விதம், மனிதநேயம் ஆகியவற்றால் உலகம் மகான்களை இன்னைக்கும் நினைவுபடுத்திக்கிட்டு இருக்கு. கனிவு மிக்கவர்களாக வரலாற்றில் குறிப்பிடத்தக்கவர்கள் அப்படின்னு ஒரு சிலரை நம்ம பார்க்கலாம். இப்போ புத்தர் உலகம் முழுவதும் உயிர்களுக்கு துன்பம் வராம இருக்க அருளும் கருணையும் போதிச்சாரு. விலங்குகள் முதல் மனிதர்கள் வரை எல்லோர்கிட்டையும் சமமான கருணை காட்டினார். அடுத்து இயேசு கிறிஸ்து அவர் என்ன சொன்னாரு? உன் அயலானை உன்னைப் போல் நேசி என்ற கருத்தை வாழ்க்கையில எடுத்துரைச்சாரு. ஏழைகளுக்கும் நோயாளிகளுக்கும் உதவி செஞ்சார். அடுத்து மகாத்மா காந்தி அகிம்சையை அடக்குமுறையற்ற எதிர்ப்ப உலகத்துக்கு காட்டினார். பலவீனர்களையும் ஏழைகளையும் பாதுகாக்க தன் வாழ்நாளே அர்ப்பணிச்சார். மதர் தெரசா இவங்க இந்தியாவுல பசி, வறுமை, நோய் ஆகியவற்றால் தவிக்கும் மக்களுக்காக வாழ்நாளை முழுமையாக அர்ப்பணிச்சாங்க. சின்ன செய்கையும் பெரும் அன்புடன் செய்யப்பட வேண்டும்னு சொன்னாங்க. வள்ளுவர் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் பண்பின் தலைப்பெரும் கல் என்று கூறி அன்பும் கனிவும் வாழ்க்கையின் தூண்கள்னு சொன்னார். அடுத்து வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று வள்ளல் பெருந்தகை வள்ளலார் சொன்னார். அப்துல் கலாம் ஐயா அவர் இந்தியாவோட முன்னாள் ஜனாதிபதி எப்போதும் இளைஞர்களிடம் கனிவுடன் நடந்து கொண்டு அவங்களெல்லாம் ஊக்கப்படுத்தினார். சாந்தி நாயகிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க யாருன்னா இந்த புளோரன்ஸ் நைட்டிங்கேல் இவங்கெல்லாம் போர்க்களத்துல கூட காயம் அடைஞ்சவங்களுக்கு உதவிய கருணைமிக்க செவிலியர்கள்னு சொல்றாங்க. இப்ப வரலாற்றுல கனிவு காட்டியவர்கள் உலகையே மாற்றினாங்க. கனிவு என்பது புத்திசாலித்தனத்தையும் தியாகத்தையும் உண்மையான அன்பையும் ஒருங்கே கொண்ட மிகப்பெரிய மனித பண்புன்னு சொல்லலாம். சரி, இது வரைக்கும் நம்ம பொதுவாக கனிவு பத்தி பார்த்தோம். இப்ப நம்ம அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவங்க கிட்ட இருக்கிற அந்த கனிவு என்ற அற்புதமான குணத்தினாலதான் நமக்கு மனவளக்கலை என்ற மாபெரும் கலையே கிடைச்சிருக்கு. அதை நம்ம பயிற்சி செஞ்சு வாழ்க்கையில எப்பேற்பட்ட நல்ல குணங்களை எல்லாம் பெற்றிருக்கிறோம் என்பதற்கு நம்மளோட வாழ்க்கை அனுபவங்களே சாட்சி. சரி, இப்போ சுவாமிஜி என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். கனிவு என்பது பிறர் விருப்பத்தை கருணையோடும் விழைவறிந்த விழிப்போடும் நிறைவேற்றும் இரக்க உணர்வுங்கிறாங்க. இப்ப பணிவு, கனிவு, துணிவு இந்த மூணும் மனித வளத்தை உயர்த்த வல்லதுன்னுன்றாங்க சுவாமிஜி. இப்ப இவற்றை ஒவ்வொரு பயிற்சியின் மூலமா இயல்பாக்கி கொள்ளணும். பணிவு, கனிவு, துணிவு இந்த மூணும் ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையிலோ முக்கிய இடத்தை வகிக்குது. இப்போ கனிவின் மகத்துவத்தை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா பணிவுக்கும் துணிவுக்கும் இடையே கனிவு எந்த அளவு முக்கியத்துவத்தை பெறுகிறது என்பதை நம்ம பார்ப்போம். மனித வாழ்க்கையின் வெற்றியை நிர்வகிப்பதுல கனிவுதான் முக்கிய இடத்தையும் முதலிடத்தையும் பெற்றிருக்கு. எப்படி அப்படின்னா வெற்றிங்கிறது பணிவுனாலையும் வரும், கனிவுனாலையும் வரும், துணிவுனாலையும் வரும். பணிவுனால வரக்கூடிய வெற்றி எப்படி இருக்கும் அப்படின்னா எப்படி கிடைக்குது அப்படின்னா இப்ப நம்ம எங்க பணிவா வெற்றிக்காக போராடுறோமோ அல்லது செயல்படுறோமோ அந்த இடத்துல கனிவுங்கிற ஒண்ணு உருவானாதான் இந்த பணிவை கனிவாக ஏற்கும் பொழுதுதான், அதாவது நாம பணிவாக ஒரு செயலை செய்யும் பொழுது அதனால் நன்மை அடைந்தவர் கனிவான குணம் படைத்தவராக இருந்தால்தான் அந்த பணிவுக்கே வெற்றி கிடைக்கும். அதாவது நாம பணிவாக நடந்து கொள்ளும் பொழுது எதிராளியோட மனசு கனிவாக இருக்கணும். அந்த அன்பர் மனசு கல்லு மாதிரி இருந்தா அப்படின்னு வச்சுக்கோங்க,
நாம படுத்துட்டோம்னா மேலே ஏறி போயிடுவாங்க. அது மாதிரி துணிவிலிருந்து கிடைக்கக்கூடிய வெற்றி எப்படி இருக்குது அப்படின்னா, துணிவுங்கிறது எப்போ நமக்கு தேவைப்படுது? நமக்கு உரியது ஒண்ணு மறுக்கப்படும்போது, அங்க நான் நியாயம் இல்லாத இருக்கும் பொழுது, துணிவாக போராட வேண்டிய சூழல் இருக்குது வெற்றிக்காக அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் கூட, நாம பணிவையோ அல்லது துணிவையோ நான் ஏற்க மாட்டேன். என்னுடைய பலத்த நான் காமிச்சு ஒடுக்குவேன்னு சொல்லி எதிராளி இருந்தான்னு சொன்னா, வெற்றிக்கு வாய்ப்பில்ல. அங்க எப்போ மீண்டும் கனிவு வருதோ, என்னுடைய குற்றத்தை நான் உணர்ந்துட்டேன். என் குறைய நான் உணர்ந்துட்டேன். நான் இனிமே இத செய்யக்கூடாதுங்கிற கனிவு ஏற்படும் பொழுது தான் துணிவுக்கு வெற்றி கிடைக்குது. ஆக பணிவுனால கிடைச்ச வெற்றியும் சரி, துணிவுனால கிடைச்ச வெற்றியும் சரி, இன்னொரு இடத்துல ஏற்படக்கூடிய கனிவினால் ஏற்பட்ட விளைவே அப்படின்னு தான் நாம இங்க புரிந்து கொள்ளணும். ஆனா, கனிவுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, தனக்கு மட்டும் இல்லங்க. தன்னை சார்ந்தவர்களுக்கும் மட்டும் இல்ல. இந்த சமூகத்துக்கே வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு மகா சக்தி கொண்டது தான் கனிவு. இதுக்கு உதாரணமா நடந்த ஒரு உண்மை சம்பவத்த சொல்றேன். இப்ப நம்ம தமிழகத்தைச் சேர்ந்த இன்றைக்கு மும்பையில வாழ்ந்திருக்கக்கூடிய திருமதி கீதா ஸ்ரீதர் அவங்க குடும்பம் ஒரு பெரிய உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். அவங்க வீட்ல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை தயிர் சாதம் சாப்பிடுறதுக்கு தயாரிச்சுட்டு இருந்தாங்க. அந்த அவங்க வீட்ல ஒரு 8 வயசுல சாரதான்னு ஒரு குழந்தை இருக்காங்க. அந்த குழந்தை தயிர் சாதம் வேணாம்னு அடம் பிடிக்கிறாங்க. இல்ல நீ இதத்தான் சாப்பிடணும்னு பெத்தவங்க கட்டாயப்படுத்துனாங்களாம். அந்த சூழல்ல அந்த குழந்தை என்ன சொல்லுச்சுன்னா, சரி இப்போ நீங்க சொல்றத நான் சொல்றபடி சாப்பிடுறேன். ஆனா ஒரு கண்டிஷன். ஓகேயா? அப்படின்னு கேக்குது. உடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டாங்க பெத்தவங்களும். அப்போ குழந்தைக்கு மறுப்பு தெரிவிக்க முடியாம ஓகேன்னு சொல்லிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த குழந்தை கேக்குது, "எனக்கு மொட்டை அடிக்கணும்" அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்ப அந்த அம்மாவுக்கு ஒரே ஷாக். என்னடா இது? பெண் குழந்தை அழகான நீளமான கூந்தல் வச்சிருக்குதே, மொட்டை அடிக்கணும்னு சொல்றாளே! அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கவும் முடியல. ஏன்னா வாக்கு குடுத்துட்டோமே! அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல சரின்னு சொல்லி மொட்டை அடிச்சுட்டாங்க. மறுநாள் ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறாங்க. ஸ்கூல் போயிடுச்சு அந்த குழந்தை. அப்ப ஈவினிங் அகைன் குழந்தைய அழைச்சிட்டு போறதுக்காக ஸ்கூலுக்கு வராங்க அந்த தாய். குழந்தைய போய் கூப்பிட போறாங்க. அங்க ஒரு நிகழ்வு பார்க்குறாங்க. அந்த தாய்க்கு மீண்டும் ஒரு அதிர்ச்சி, ஒரு நெகிழ்ச்சி. என்ன அப்டின்னா, அந்த மொட்டை அடிச்ச அந்த குழந்தை, இன்னொரு மாணவன், தன்னுடைய வகுப்புல கூட படிக்கக்கூடிய ஒரு மாணவன். மொட்டை அடிச்ச நிலையில அந்த மாணவனோட தோள் மேல கை போட்டு, தாய போல அரவணைச்சுக்கிட்டு என்ன சொல்றான்னா, "இனிமே கவலைப்படாத. உன்னை யாரும் மொட்டைன்னு சொல்லி கேலி பண்ண மாட்டாங்க. இந்த ஸ்கூல்ல 2 மொட்டை இருக்கிறாங்க. கேலி பண்ணுனா என்னையும் சேர்த்து தான் பண்ணுவாங்க. அதனால நீ பயப்படாம தினம் ஸ்கூலுக்கு வான்னு" சொன்னாங்க. இந்த நிகழ்வை பார்த்து நெகிழ்ந்து போன அந்த தாய் என்ன செய்றதுன்னு புரியல. அந்த நேரத்துல இன்னொரு தாய் கண்ணீர் மல்க கனத்த இதயத்தோட வந்து இந்த கீதா அம்மாவ பார்க்குறாங்க. பார்த்து கையெடுத்து கும்பிடுறாங்க. கண்ணுல இருந்து தார தாரையா கண்ணீர் வடியுது. இவங்களுக்கு என்ன செய்றதுன்னு தெரியல. "ஏன் மேடம் நீங்க அழுவுறீங்கன்னு?" கேட்குறாங்க கீதா மேடம். அப்போ அந்த அம்மா அழுதுட்டு, "நன்றிம்மா, நன்றிம்மா, நன்றிம்மான்னு 3 முறை சொல்லிட்டே இருந்தாங்களாம். கொஞ்ச நேரத்துல அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. "உங்க மகளோட மொட்டை அடிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த சிறுவன் என்னுடைய மகன். அவனுடைய அ அவனுக்கு உயிர்க்கொல்லி நோயான புற்றுநோய் இருக்குது. அதுக்காக ட்ரீட்மெண்ட் நாங்க எடுத்துட்டு இருக்கிறோம். அதனால முடியெல்லாம் கொட்டி போச்சு. மீதி இருக்கிற முடிய கொஞ்சம் நாங்க மொட்டை அடிச்சுட்டோம். பையன் ஸ்கூலுக்கே வரமாட்டேன்னு அடம் புடிச்சான். ஆனா உங்க குழந்தை காட்டுன இந்த பரிவுனால தான், இந்த கருணை, இந்த கனிவுனால தான் என் குழந்தை இன்னிக்கு இந்த ஸ்கூலுக்கு வராங்கன்னு சொல்லிட்டு கனத்த இதயத்தோட அ சொன்னாங்களாம். இது இந்த கனிவ தான் வெளிப்படுத்துது. இது மட்டுமா? இந்த கனிவு இதோட நிக்கலங்க. இத பார்த்த அந்த தாய், கீதா ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டாங்க. என் குழந்தை 8 வயசு தான் ஆகுது. இவங்க செஞ்ச அளவுக்கு நான் என்ன செஞ்சேன்னு யோசிச்சாங்க. மறுநாளே மும்பையில இருக்கக்கூடிய அந்த டாடா கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு போயி, தன்னால ஆன உணவுகள் எல்லாம் தயாரிச்சுட்டு, ஏழை நோயாளிகளுக்கு எப்பல்லாம் முடியுமோ, அப்பல்லாம் உணவு படைச்சாங்க. இது இப்படியே தொடர, தன்னுடைய நண்பர்கள் எல்லாம் அவங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சாங்களாம்.
ஹோட்டல்ல மிச்சம் இருக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு உணவுத்துறையில பெரிய வல்லமை படைத்தவர்களாக இருக்கிறாங்க அந்த திருமதி கீதா ஸ்ரீதர். அவங்க மட்டுமல்ல, இது இப்படியே எப்படியெல்லாம் தொடருது பாருங்க. அந்த குழந்தையுடைய மனதில் ஏற்பட்ட அந்த சின்ன கனிவு தான் காரணம். அந்த கனிவு அதோட நிக்காம இன்னும் வளர்ந்து, அந்த குழந்தையோட மூத்த சகோதரி இன்னைக்கு நியூசிலாந்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்களாம். அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க, "அம்மா, நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு சேவைக்கும், கருணைமிகு செயலுக்கும் என்னுடைய உழைப்புல கிடைக்கிற வருமானத்துல 30% நான் மாதம் மாதம் அனுப்பி வைக்கிறேன். தயவு செஞ்சு இன்னும் சிறப்பா செய்யுங்கன்னு" சொன்னாங்களாம். இது மாதிரி தொடர்ந்துகிட்டே இருக்குதுங்க. அதுதான் கனிவினுடைய வெற்றி. கனிவு தான் தனக்கு மட்டுமல்ல, தன்னை சார்ந்தவருக்கு மட்டுமல்ல, இந்த சமூகத்துக்கே வெற்றிய கொடுக்கும். இப்போ வேதாத்ரி மகரிஷி அவங்க மனிதகுல நல்வாழ்வு என்பதையே தனது வாழ்நாள்ல லட்சியமாக கொண்டு செயல்பட்டாங்க. இப்போ மகரிஷியோட போதனைகள்ல கனிவு, இந்த கம்பேஷன், கருணை, அன்பு ரொம்ப முக்கியமான இடத்தை பெற்றதுன்னு நாமெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அன்பும் கனிவும் மனிதனுடைய இயல்பான பண்புதான்னு சொல்றாங்க சுவாமிஜி. ஒவ்வொரு மனுஷனோட உள்ளத்திலும் அன்பு, கருணை, கனிவு போன்ற குணங்கள் இயல்பா இருக்குது. ஆனா அவை வளர்ச்சி அடைய மனம் தூய்மைப்பட வேண்டும்னு சொல்றாங்க மகரிஷி. கனிவு ஆன்மீக முன்னேற்றத்திற்கான அடித்தளம்னு சொல்லலாம். பிறரை பற்றி நினைக்கும் மனம், பிறரின் துயரை பகிர்ந்து கொள்ளும் மனம் இல்லாம ஆன்மீக முன்னேற்றம் சாத்தியமில்லை அப்படின்னு சுவாமிஜி ரொம்ப ஸ்ட்ராங்காவே சொல்றாங்க. மகரிஷி சொல்றாங்க, இயற்கை நெறி வாழ்வியல் படி ஒவ்வொருவரும் மத்தவங்க கிட்ட கனிவோடு நடந்து கொண்டாதான் சமூகத்துல அமைதி, சமநிலை உருவாகும். தன்னலம் மட்டும் நோக்காம பிறரோட நலனையும் கருதும் மனப்பான்மையே கனிவு. அதுதான் மனிதனை சுயநல பந்தத்திலிருந்து விடுவிக்கும்னு சுவாமிஜி விளக்கம் கொடுத்திருக்காங்க. இப்போ பொதுமக்கள் வாழ்க்கையில இந்த கனிவு ரொம்ப தேவையானது. நீயும் நானும் ஒரே இயற்கையின் பிள்ளைகள் என்ற உணர்வை ஒவ்வொரு மனிதனும் அடைந்து விட்டால் யாரிடம் வெறுப்பு, பழிவாங்கும் மனசு வராது. அதற்கு பதில் கனிவு, கருணை, அன்பு மட்டுமே பெருகும்னு சுவாமிஜி அழுத்தமா சொல்றாங்க. அப்போ அவங்க தன்னுடைய செயல்பாட்டுகள்லையும், வழிகாட்டுதல்கள்லையும் இந்த வேர்ல்டு கம்யூனிட்டி சர்வீஸ் சென்டரை நிறுவி அந்த கனிவு, அன்பு, சேவை ஆகிய பண்புகளை உலகெங்கும் இன்னைக்கு வரையும் சூக்குமமா இருந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சுவாமிஜியோட பார்வையில கனிவு என்பது மனிதனோட அடிப்படை ஆன்மீக குணம். அதை வளர்ப்பதே மனிதகுல முன்னேற்றத்திற்கான உண்மையான பாதைன்னு சொல்றாங்க அருள் தந்தை. அருள் தந்தை வாழ்க்கையில அவங்க நிறைய இடத்துல கனிவாக நடந்து கொண்டதற்கு நிறைய சம்பவங்கள் இருக்கு. அதற்கு முன் அருள் அன்னை எப்படியெல்லாம் கனிவாக நடந்து கொண்டாங்க அப்படிங்கிற அத பத்தி கொஞ்சம் பார்த்துட்டு, சுவாமிஜி வாழ்க்கையில உள்ள சில முக்கிய நிகழ்வுகள அடுத்து நம்ம பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். அன்னையார் பார்த்தீங்கன்னா, அவங்க யாரு வீட்டுக்கு வந்தாலும், அவங்க தன்னுடைய குழந்தைகளாக பாவிச்சு வந்தாங்க. குழந்தையே இல்லாட்டாலும், எந்த குழந்தைய பார்த்தாலும், அதுவும் சங்கத்து பிள்ளைகள்ன்னு சொல்லி மனவளக்கலை அன்பர்கள் யார பார்த்தாலும் அப்படி பாவிச்சு வந்தாங்களாம். அன்னையாருடைய 80வது ஆண்டு விழாவிற்கு கூடுவாஞ்சேரிக்கு போயி பார்த்தாங்களாம் முதுநிலை பேராசிரியர் தாமோதரன் ஐயா. அப்போ ரொம்ப உடல் தளர்ந்த நிலையில இருந்த அன்னைகிட்ட நலம் விசாரிச்சாங்க. அப்போ பதில் சொல்லிட்டு அம்மா சொல்றாங்க, "சாப்பாடு கூடத்த காமிச்சு போய் சாப்பிட்டு வாங்கன்னு" சொல்றாங்களாம். அந்த நிலைமையிலயும் இப்ப அங்க உணவு அருந்தாம யாருமே மேற்கொண்டு பேச முடியாது என்பத அங்க ஆசிரியர்கள்லாம் உணர்ந்துகிட்டாங்க. அவ்வளவு கருணை வடிவாக இருப்பத உணர்ந்து கொண்டாங்க. பிறர் துன்பம் கண்டு சகிக்காமையும், ஈகையும் அன்னையோடைய இயற்கையான குணங்கள். அவங்க வீட்டுக்கு முன்னாடி காய்கறி விற்கும் பெண்கள் எல்லாம் கிழிந்த புடவையோட போ முடியாதாம். அன்னையோட கண்கள்ல பட்டா உடனே அவங்க வீட்டிற்கு போய் கூட்டிட்டு போய் அந்த ஏழை காய்கறி விற்கும் அந்த பெண்களுக்கு அன்னை அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களே கூடைய இறக்கி வச்சு கையில புடவைய குடுத்து அவங்க வீட்டுக்குள்ள அனுப்பி உடனே அந்த உடைய மாற்றி வர சொல்லுவாங்களாம். அடுத்து அவங்களுக்கு உணவளிச்சு கூடைய தலையில தூக்கி வச்சு அனுப்புவாங்களாம். ஏன்னா மகரிஷிய பார்க்க வர்ற அன்பர்கள் அன்னைக்கு அப்படின்னு சொல்லி நிறைய புடவைகளை கொடுப்பாங்களாம். அப்படி ஒவ்வொரு ஆண்டும் நிறைய புடவைகள் சுவாமிஜிக்கு அன்பர்கள் கொடுக்கும்போது அம்மாவுகிட்ட போய் கொடுப்பாங்களாம் மகரிஷி. 50 புடவைக்கு மேல இந்த மாதிரி சேர்ந்து போச்சாம். அத்தனையுமே அம்மா என்ன பண்ணாங்க, வ தனக்குன்னு 2 புடவைய மட்டும் வச்சுட்டு அத்தனை புடவைகளையும்
மத்தவங்களுக்கு தான் குடுத்தாங்க. அப்ப இந்த செய்திய தாமோதரன் ஐயா அவரது மனைவி நளினி அம்மாட்ட சொல்லும்போது, அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருச்சாம். உடனே அவங்க வீட்டுக்கு போய் துணி மூட்டைய எடுத்தாங்களாம். உடுத்த பிடிக்காம, பிறருக்கு கொடுக்க மனசு இல்லாம, எத்தன சேர்த்து வச்சிருக்கோம். இவ்வளவு காலம் இப்படி கடும் பெற்றோட இருந்திருக்கனே! அப்படின்னு சொல்லிட்டு அன்னையோட இந்த குணத்த கேள்விப்பட்ட பிறகு, ஒரே நாள்ல அத்தனையும் எடுத்து அறிவு திருக்கோயில்ல கட்டிட வேலை செய்து கொண்டிருந்த பெண்களுக்கு ஆளுக்கு ஒண்ணு கொடுத்துட்டாங்களாம். பட்டு சேலைய கூட உடுத்துறது இல்ல அப்படின்னு 20க்கு மேல குடுத்துட்டாங்களாம். அது மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கென்று அந்த கூரப்புடவை சொல்வாங்க. அத கூட உறவின பெண்களுக்கு எல்லாருக்கும் தூக்கி குடுத்தாங்களாம். அப்போ எந்த அளவுக்கு அன்னையோட இந்த குணம் அந்த பேராசிரியர் நளினி அம்மா கிட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சுன்னு பாருங்க. அடுத்து மகிழ்ச்சி வாழ்க்கையில நடந்த சில சம்பவங்கள பார்க்கலாம். சுவாமிஜி கிட்ட அன்னைக்கு ஒரு அன்பர் தீட்சை எடுத்துக்கொள்ள வந்திருக்கிறாரு. அவரு குஷ்ட நோயால பாதிக்கப்பட்டவர். அவருக்கு தீட்சை எடுத்துக்கொள்ள ரொம்ப ஆசை. தன்னோட நோய் தீர அது உதவியா இருக்கும்னு நெனச்சாராம். அத பத்தி சொன்னா தீட்சை கொடுக்க மாட்டாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு தன்னோட நோய மறைச்சிட்டு சுவாமிஜி கிட்ட தீட்சை எடுத்துக்கொண்டாராம். இப்போ குஷ்டரோகிக்கு குண்டலினி யோகம் வேலை செய்யாது என்ற கருத்து அன்னைக்கு இருந்துச்சு. ஆனா அது உண்மை இல்ல. அவரை தொட பயந்து கொண்டு ஒரு காலத்துல அந்த மாதிரி சொல்லி இருந்தாங்க போல. சில காலம் கழிச்சு தீட்சை எடுத்துக்கொண்ட அன்பருக்கு மருந்துனாலும் தியானத்தாலும், உடற்பயிற்சியினாலும், காயக்கல்ப பயிற்சியினாலும் அந்த நோய் கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிடுச்சாம். இப்போ குரு கிட்ட போயி அவரு, "சுவாமிஜி, பொய் சொல்லி தீட்சை எடுத்துக்கொண்டோமே!" அப்படின்னு ஒரு குற்ற உணர்வு இருந்தத அவர் உள்ளத்துல வாட்டுச்சு. அப்போ மகரிஷிட்ட போயி அவர் காலை பற்றிக்கொண்டு உண்மைய சொல்லி அழுது மன்னிக்க வேண்டுனாராம் அந்த அன்பர். அப்போ சுவாமிஜி சொல்றாங்க, "நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க முதல்லயே உண்மைய சொல்லியிருந்தாலும், நான் உங்களுக்கு தீட்சைய அளிச்சிருப்பேன்." அப்படின்னு சொன்னாங்களாம் மகரிஷி. இப்போ உடம்பால, மனசால, குணத்தால, வினையால தாழ்ந்தவங்களையும் உயர்த்தும் ஞான கல்விதான் மனவளக்கலை. அதற்கு நமது ஆசான் அவர்கள் சொல்றத நம்ம புரிஞ்சு செய்யற மனப்பக்குவம் வந்தாலே போதும், எல்லாருமே உயரலாம். அப்புறம் இன்னொரு சம்பவம். மகரிஷி அவங்க நெசவு தொழில் செஞ்சாங்க. அப்போ இந்த உயர்ந்த நிலையில பல ஆராய்ச்சி செஞ்சு, ஒரு பக்கம் தவ தத்துவ ஆராய்ச்சியில ஈடுபட்டாங்க. நெசவு தொழில்லயும் ஈடுபட்டாங்க. இந்த உயர்ந்தவங்களோட பண்பு பிறர் தவற்ற பொறுத்தல் தான். அதற்கு சுவாமிஜி வாழ்க்கையில நடந்த ஒரு உண்மை சம்பவத்த பார்ப்போம். இப்ப இந்த பிறர் தவற்றை பொறுத்தல் மட்டுமில்ல, அவங்க தவறு செய்யாதத போல மறந்து நடத்தலும் தான். அதற்கு மேலாக அந்த தவறுக்கே ஒரு மரியாதை கொடுத்து, அத பெருமைப்படுத்துனா, அந்த தவறு செஞ்சவங்க உள்ளம் என்ன நிலையில இருக்கும்? வாழ்நாள் முழுவதும் அந்த நிகழ்ச்சிய மறக்க முடியுமா? அந்த நிலை தான் ஏற்பட்டது திருமதி சிவஞானத்திற்கு. மகரிஷி நெசவு தொழில தீவிரமா செஞ்சு வந்த காலம் அது. புதிய புதிய மாடல்கள உருவாக்கி, மக்கள் மனச கவரும் வகையில அறிமுகம் செஞ்சு வச்சாங்க, மகரிஷி. அப்போ மகரிஷி நெறைய டிசைன் போடுவாங்க. புதிய புதிய மாடல்கள்லாம் வரைஞ்சு, தன்னோட குளோஸ் ஃப்ரெண்டு சக நெசவு தொழிலாளி வைத்தியர் திரு சொக்கலிங்கத்துக்கிட்ட கொடுத்து நெசவு செய்ய சொல்றது வழக்கம். அது மாதிரி அன்னைக்கும் அது மாரி குடுத்திருக்கிறாரு. அன்னைக்கும் அந்த மாரி முயற்சி எடுத்து பல மாடல்கள போட்டு பார்த்து, கடைசியில மனசுக்கு பிடிச்ச ஒரு டிசைன வடிவமைக்கிறாங்க மகரிஷி. அவரோட ஃப்ரெண்ட் சொக்கலிங்கத்துக்கிட்ட கொடுத்து அனுப்பி புதிய டிசைன நெய்து வர சொல்றாரு. இப்போ வைத்தியர் தன் மனைவி கிட்ட அந்த வேலைய ஒப்படைச்சுட்டாரு. அவரும் மகரிஷி கொடுத்த டிசைன் படி நெசவுல ஈடுபட்டாரு. அவங்க ஒய்ஃப். அப்போ அவர் மனசுல அந்த அம்மா மனசுல ஏதோ ஒரு குழப்பம் இருந்திருக்கு. சுவாமிஜி கொடுத்த அந்த டிசைன நெசவு செய்யும்போது பாவும் நூலும் தடமாறி போயிடுச்சாம். ஏதோ ஒரு புதிய மாடல் தோன்றி விட்டதாம். வைத்தியர் சொக்கலிங்கம் சின்ன தவறுக்கே சிவத்தாண்டவம் ஆடுறவரு. முன்கோபக்காரர். அத மனைவி கிட்ட காட்டாம வேற எங்க காட்டுவாரு? அந்த வேலையும் வந்தது. மகரிஷி கொடுத்த டிசைன கெடுத்து விட்டதை எண்ணி கொதிச்சார். தன்னோட கணவரோட சுபாவத்த தெரிஞ்ச அந்த அம்மையாரு, இந்த விளைவ கண்டு எண்ணி அஞ்சி நடுங்கிக்கிட்டு இருந்தாங்களாம். அந்த அம்மையார் செஞ்ச தவ பலன் தான் போல. அந்த நேரம் பார்த்து மகரிஷி அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. அந்த அம்மா செய்த நெசவ பார்க்குறாங்க. அங்க நடந்து கொண்டிருப்பத ஒருவாறு யூகம் பண்ணிட்டாங்க. சுவாமிஜி திரிகால ஞானியாச்சே! அதனால யூகம் பண்ணிட்டாங்க. அப்ப மகரிஷி சொல்றாங்க, "அம்மா நான் வரைஞ்சதோட நீங்க செஞ்ச டிசைன் அற்புதமா இருக்குதும்மா. இதையே வச்சுக்கொள்ளலாம்." அப்படின்னு சொல்ட்டாங்களாம். மேலும்
அதே டிசைன தொடர்ந்து போட்டு உற்பத்தி செய்து வர சொல்றாங்க. இந்த பாராட்டு அவங்களுக்கு கொடுத்த ஆறுதல அந்த வார்த்தைகளால விளக்க முடியாது. கண்கள்ல கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுச்சாம். நான் தழுதழுக்க அந்த கருணை முகத்தை நோக்கி கை குவிச்சு நிக்கிறாங்க. திரு சொக்கலிங்கம் அவருக்கு அதற்கு மேல வேற எதுவும் மனைவிய திட்ட முடியல. தான் செய்த தவறுக்கு என்ன தண்டனை கிடைக்குமோன்னு இருந்த அந்த அம்மையாருக்கு இப்பொழுது இரட்டை மகிழ்ச்சி. அவங்க செஞ்ச தவறுக்கு அங்கீகாரமும், பாராட்டும் கிடைச்சிட்டதே! தன் வாழ்நாள் முழுவதும் மகரிஷியின் இந்த அன்பையும், கருணையையும் மறக்க முடியாம சொல்லி, சொல்லி ஆனந்த கண்ணீர் வடிச்சு வந்தாங்களாம், திருமதி சிவஞான சொக்கலிங்கம். அப்போ இந்த கனிவு மிக்கவர்கள் பாருங்க, பிறர் தவற்றை பொறுத்துக் கொள்வாங்க, மறந்துருவாங்க. அவங்கள மதிச்சு, அவங்கள மேலும் ஊக்கப்படுத்தி, அவங்களோட திறமைய மேன்மேலும் ஊக்கப்படுத்துவாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்று. மேலும் மகரிஷி அந்த காலத்துல நெசவு தொழில்ல ஈடுபட்டிருந்த காலத்துல, அ 1000 தறிகள் ஓட்டுனாங்க. 2000 குடும்பங்கள் வாழ்ந்தன. அப்போ தான் நஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை என்று தொடர்ந்து வியாபாரம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. தொழிலாளர்களுக்கு அதிகமாக ஊக்கத்தொகை குடுத்தாங்க. போனஸ் எல்லாம் கரெக்ட்டா குடுத்தாங்க. தொழிலாளர்கள் குடும்பத்துல நல்லது நடந்தாலும் அதுக்கு ஊக்கத்தொகை குடுப்பாங்க. அவங்க குடும்பத்துல கல்யாணம், பிள்ளை பேறு, இப்படி சுப நிகழ்ச்சிகள் எல்லாத்துக்குமே போனஸ் தொகை குடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, அம் அவங்க வீட்ல ஏதாவது துன்பம், அச அச அசம்பாவிதம் நடந்தாலும், அதற்கும் ஈமச்சடங்கிற்காக பணம், இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த அன்பர்களுக்கு மகரிஷி கொடுத்து உதவுனாங்க. இப்போ மகரிஷியோட இந்த கனிவான குணத்திற்கு கிடைச்ச பெரிய ஒரு கலை தான் மனவளக்கலை. சாமிஜி சொல்வாங்க, "வினைப்பதிவாய் பெற்ற கரை நீங்க, உயிரதனை இறைநிலைக்கும் பருவுடலை சமூகத்திற்கும் அர்ப்பணிக்கும் தகைமை வரும்." இந்த தகைமை உணர்வு இதுதான், இந்த கனிவு தான், கனிவுடனே அர்ப்பணிக்கும் தகைமை உணர்வு தான் முழுமை பேறுன்னு சொல்லுவாங்க. அப்ப முழுமை பேறு அடைந்தவர்கள் அனைவருமே கனிவு என்ற அந்த அற்புதமான குணத்தினால தான் அந்த நிலை அடைந்தார்கள் என்று சொல்லி, வாய்ப்பளித்த அன்புள்ளங்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். கனிவு அப்படின்ற தலைப்புல மிக சிறப்பான ஒரு சிந்தனை உரை வழங்கியிருக்கீங்கம்மா. மகான்களோட கனிவு, மகான் நமது ஆசான் அருட்தந்தை அவர்களுடைய கனிவு, வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள், அன்னை லோகாம்பாள் அம்மா எப்படி கனிவா நடந்துக்கிட்டாங்க அப்படின்றத நிறைய எடுத்துக்காட்டுகளோட சிறப்பா எடுத்து சொன்னீங்கம்மா. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. மிக சிறப்பாக கனிவு அப்படின்ற தலைப்புல நமக்கு சிந்தனை உரை வழங்கிய பேராசிரியரை நாம் அனைவரும் சேர்ந்தே வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி ஷர்மிளா தனசேகரன் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30 மணிக்கு தவம், தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25க்கு மாலை காயகல்பம், மாலை 6:30 மணிக்கு தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை உரை, மாலை 7:30 மணிக்கு உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். நிகழ்ச்சியின் நிறைவாக உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும்.